எல்ஐசில பென்ஷன் அமௌண்ட் வந்து ஏன் இவ்வளோ கம்மியா இருக்கு அப்படின்ட்டு ஒரு சிலர் கேட்குறீங்க. கம்மி கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கும் இப்போ வேலை செய்யாம ஒரு பென்ஷன் அமௌண்ட் வாங்குறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. இப்போ நம்ம வேலை செய்யும் போது ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்படுறோமோ, இங்க அதே இது 10 ரூபாய் இல்ல 1500 ரூபாய் உங்களுக்கு மாசமே வந்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கப்போ உங்களுடைய பெனிஃபிட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா, நீங்க வாழ்நாள் ஃபுல்லா வாங்குறீங்க உயிரோட இருக்கிற வரைக்குமே. அப்போ மினிமம் அமௌண்ட் ஒரு அமௌண்ட் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளவுதான் கிடைக்குமா அப்படின்றது நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா இவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்றது உத்தரவாதமா கொடுக்குறாங்க, வேற எந்த இடத்துலயுமே வந்து கிடைக்காது. இதுல ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்க ஏஜ் படி. ஸோ இது வந்து இன்ஃபிளேஷன் பீட் பண்ணுமா அப்படின்லாம் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ உங்களுடைய பாதுகாப்பு உங்க கையில தான் இருக்கு. நீங்க இது கம்மி அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும், வேற எங்க வந்து எனக்கு ஜாஸ்தியா கிடைக்கும் அப்படின்னு நீங்க கோத்ரூ பண்ணி கண்டிப்பா விசாரிச்சு பாருங்க. உங்களுக்கே வந்துட்டு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்போ உங்களுடைய காரியங்கள் கரெக்டா எங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணுனா உங்களுக்கு ரெகுலரா வந்து லைஃப் டைம் வரைக்குமே கேரண்டீடா வரும் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. தேங்க்யூ.